போல இருக்க. எல்லாரும் காலுக்கு மேல காலை போட்டு ஸ்டைலா உட்காருதவள அப்படின்னு கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தேன். அதுக்குள்ள என்னென்னமா நடந்து போச்சு ஐயா. இல்ல வேலை கொஞ்சம் எக்கு தப்பா விழுந்திருந்தேன், அவ்வளவுதான் தீபாவளிய பார்க்காமலே போய் சேர்ந்திருப்பேன். அங்கெல்லாம் யாரு கருஞ்சிருத்த கண்ண மாதிரி நிப்போம், கம்முதடிச்சு விழுந்தாலும் நிமிர்ந்து நிப்போம்ல. ரொம்ப நாள் காத்திருந்தது நடக்க போகுது. போன போடுவோம். போன் அடிக்குது. போன் அடிக்க கொண்டாடி போவ எங்க போய் தொலைஞ்சு இல்லையா, அது போக்குல ரிங் அடிச்சிட்டு கிடக்கு. இவன் எங்க ஒளிஞ்சு போனாலும் நான் ஒரு தடவை அடிப்பேன், எடுக்காம இருக்கட்டு நேர்ல போய் அம்பைய பின்னிடுவேன். அந்த கசாயம் ரிங் போகுது நினைச்சேன். அந்த 4 மணிதான் போன் அடிக்குது. ஹலோ வசந்திகா சொல்லுங்க. என் தாய் நீ எங்கம்மா இருக்க? 10 நேரம் போட்டு கிறக்கிருக்கேன் போனேன். அதுக்கு வாய் இருந்தாலும் ஆளும் அந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன். ஒரு காது கேட்கலையாகும். எங்க போய் தொலைஞ்ச நீ? ஐயே 10 நேரம் அடிச்சலாம். எனக்கு காது கேட்கலக்கோ. வண்டியில வந்துட்டு இருந்த பத்தில இப்பதான் கடைசி ஏதோ ட்ரன் சத்தம் கேட்க அப்படினு டக்குனு எடுக்கேன். உங்க போன். சரி எனக்கு சொல்லுங்க. என்னது சொல்லணுமாவா? மறந்து கொண்டாடிட்டியா? ரேகோ எனக்கு வீட்ல வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. கிளம்பாமக்கா. பைக்ல தான் வந்திருக்கேன். அப்படியே பிக்கப் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு முன்ன வரட்டா? ஏம்மா தாயே நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையாமா? என் வீட்டு வாசல் முன்ன மட்டும் வந்து நின்னு வச்சுக்கிய அவ்வளவுதான். ஊர்ல இருக்க 50 பேருக்கு தெரிஞ்சு போகும், கதை கிழிச்சு போயிரும். அப்புறம் என் புருஷன் வர வீட்டுல தான் இருக்காரு. அவ்வளவுதான். என் காலை முறிச்சு கடை எடுப்புல வச்சு விடுவாரு. வரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அந்த தெருல ஒரு ஈ காக்காக்கு கூட தெரியாது, முக்கியமா சின்ன பொண்ணுக்கு தெரியாது. அவ்வளவுதான். சரிக்கா ஒரு 1/2 hour முக்கியமான வேலை இருக்குக்கா, அதை முடிச்சிட்டு வந்து உங்களுக்கு போன் அடிக்க என்னக்கா. உடனே நீங்க தெரு முக்குக்கு வந்துருங்க. சங்கீதா போன் அடிச்சிட்டே கிடந்தன்னு வச்சுக்கிய இந்த மனுஷனுக்கு சந்தேகம் வந்துரும். சரிக்கா அப்ப நான் போனுக்கு மேல போன் அடிக்க மாட்டேன். ஒரே ஒரு மிஸ்டு கால் விடுவேங்க, ஒரே ஒரு ரிங் அப்படின்னு மட்டும் தான் விடுவேன். நீங்க உடனே தெருமுக்கு வந்துறனே ஞாபகம் வச்சிடுங்கக்கா. ஒரே ஒரு கால் தான் அப்படின்னு வந்துறனே. சரி வை அலமுடி உன் வாழ்க்கையில இன்னைக்கு மறக்க முடியாத நாள். சங்கீதா ஏய் ராஜு தனி கொடுத்தனா கலக்குறனி. என்னத்த கலக்க? தனி கொடுத்தன வர போயிருக்க. பார்ட்டி எல்லாம் கிடையாதா? என்ன பார்ட்டி வைக்கணும்னு சொல்லு வச்சிருவோம். நீ இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்க அவசரமா? ஒரு இடத்து வர போணும். சங்கீதா இந்த ரோடு முக்குல கொண்டு இறக்கி விட்றா என்ன? சரி ஏறிக்கோ. ஆமா ராஜு உன் பைக் என்னாச்சு? என் பைக்கா பாபு எடுத்துட்டு போனா. எங்கட கொண்டு கீழே சரிச்சான்னு தெரியல. வண்டி தாறு மாற தக்காளி சோற கிடக்கு. ஒரு முக்கியமான ஆளை பாக்கணும், நடந்து போடணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. ராஜு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன சங்கீதா இப்படி கேட்டுவிட்ட? உனக்கு இல்லாத ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு. நாளைக்கு தீபாவளிக்கு எனக்கும் என் மவளுக்கும் ட்ரெஸ் எடுக்க போணும். யாரடா கூட்டி போறது? நல்ல செலக்ட் பண்ற ஆளா இருக்கணுமே அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன். இப்பதான் ஞாபகம் வருது. ஒன்ன மறந்துட்டேனாச்சா. என்னடா இது இப்படி இருக்கணும்னு நினைச்சேன். ராஜு ப்ளீஸ் நாளைக்கு 1 hour பெர்மிஷன் போட்டுட்டு எங்கூட ட்ரெஸ் எடுக்க வருவியா? என்ன சங்கீதா இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? பெர்மிஷன் என்ன? நாளைக்கு லீவே போட்டு வரேன். தேங்க்ஸ் ராஜு. கேலேலோ ஐலசா ஏ அப்படி போடு ஐலசா. டண்டடக ஐலசா டடடக ஐலசா. மாமாய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட செல்ல குட்டி நீனா எங்கட போயிட்டு வர? நான் எங்கயோ போயிட்டு வரேன் மாமாய். அது இருக்கட்டும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நடத்தறல. இதனடா சொல்லிருக்க மாமங்கிட்ட. யார் எந்த நேரத்துல ஹெல்ப் பண்ணாலும் சரிதான். கதவை தட்டி நடு ராத்திரில டமார் கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டாலும் சரிதான். உடனே சாடி எடுத்து ஓடிவே செய்யணும் மாமோய் அப்படின்னு இருக்கேல்ல. அதான் உன் சொல்படி இப்ப நடந்துட்டு இருக்கேன். சங்கீதாக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கு தேவைன்னு கேட்டா. என்னன்னு கேட்டேன். வண்டி போவே மட்டுக்கு கொஞ்சம் தள்ளி விடுவீங்களான்னு கேட்டா. அதான் தள்ளி விட்டுட்டு இருந்தேன். நீ அந்த நேரம் பார்த்து டக்குன்னு வந்துட்ட. செஞ்சது சரிதானடா? எல்லாம் சரிதான் மாமாய். வண்டிய முன்னமாக தள்ளனேன்னு சொல்றீங்க. ஆனா வண்டி பேக் அடிச்சிட்டு வந்துச்சு. ஆகா மரச்சட்டி வாயா மாட்டுனியா? வாயாலதான் உனக்கு சீரழிவு. வண்டியை முன்ன பாரதான்டா தள்ளுனே. ஆனா என்னன்னு தெரியல, வண்டிக்கு கிறுக்கு எதுவும் முடிச்சு போச்சா தெரியல. பின்னமாக்க வருது. சரி எது வருது போட்டு நமக்கு என்ன வந்துச்சு. சரிப்பா போமா. செல்லகுட்டி உனக்கு தீபாவளிக்கு பிளவுஸ் தைக்கணும்லாடா. கழுத்து எப்படி வைக்கணும்? ஜன்னல் வைக்கணுமா எப்படி சொல்லு அப்படின்னா டெய்லர்ட்டு போய் சொல்லிட்டு அப்படியே போறேன். வந்து பாத்துக்கலாம் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வாங்க. பிளவுஸ்ல ஜன்னல் வைக்கணுமா இல்ல கதவு வைக்கணுமா? எப்படி வைக்கணும்? யாரு வைக்கணும்னு வெளாவரியா சொல்லுனே. அதுக்கு அப்புறம் நீங்க டெய்லர்ட்ட போய் சொல்லுங்க. இங்கதான் நீ கிளம்பு. என் பொண்டாட்டிக்கு ஜன்னல் வச்சு பிளவுஸ் தைக்கணுமா என்ன ஏதுன்னு விலாவரியா சொல்ல போறேன்னு கூட்டு போறா. போயிட்டு வந்து நான் எப்படியாவது பொடி நடையா போய்கிட்டேன். நீ கிளம்பு. உண்மையிலே ராதிகா கொடுத்து வச்ச ஆள் தான். எனக்கும் வந்து வாச்சிருக்கான புருஷன். ஒரு காசுக்கு ஆவாதவன், செல்லா காசு. சீக்கிரம் சொல்லுடா. யாராவதுல போகணும். என்ன மாடல் வைக்கணும்னு சொல்லு சீக்கிரம்.
சொன்னா எப்பவுமே சரியா தாண்டா இருக்கும். ஏன்னா புருஷனுக்கு மதிப்பு கொடுக்கறதுல நீ இடத்துல இருக்க. ஒரு சரல விட்டடா. எங்க மாமா மாதிரியே உங்க புருஷர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாம் தச்சு எடுத்து வாங்கி எடுத்து கொடுப்பாங்களா? இல்லனா நீங்க தான் லோ 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 நீ யாரடா தைக்கன்னு சொல்லி கொண்டு கொடுத்து வாங்கி ப்ளவுஸ் தச்சு வாங்கணுமா? இல்லனா எனக்கே தெரியும் நானே என் ப்ளவுஸ தச்சுக்கிடுவேனே. நீங்களே உங்களுக்கு சூப்பரா ப்ளவுஸ் தச்சுக்கிடுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் பாத்தீங்களா? வரவு எங்க ஊர்ல லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 200 ரூபாய் வாங்குதா பாத்துக்கங்க கூலி. அதுக்கப்புறம் லைனிங் துணி நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். அது தனி. ஆனா ஒவ்வொரு மாடலுக்கும் தனித்தனி ரேட் போட்டு வாங்கிக்கிடுவாங்க. இதான் எங்க ஊர் நிலவரம். உங்க ஊர்ல எப்படி? ஆமா, எவ்வளவு துட்டு வாங்குதா கூட சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல. ஏன்னா நான் தானே டெய்லர் கடை கடையா தேடி எடுத்து என் பொண்டாட்டிக்கு ப்ளவுஸ் தச்சு கொடுக்கேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு ஆசைப்படுறேன். என்னடா இவனுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? பொண்டாட்டிக்கு ப்ளவுஸ் எல்லாம் டெய்லர்ட்ட கொடுத்து தச்சு எடுத்து வாங்கி கொடுக்கானே அப்படி நீங்க நினைக்கல. அப்படி மட்டும் ஒரு நாள் நினைச்சிடாதியா. வீட்டுல துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுது, பாத்ரூம் கழுவுது, இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகள்லாம் கூட செய்து எடுத்து கொடுக்காண்டா. இதே மாதிரி ப்ளவுஸா வாங்கி கொண்டு கொடுக்கறது, தச்சு வாங்கி திருப்பி கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பொண்டாட்டிக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்து எடுத்து கொடுத்தோம்னா அவங்க மனசுல நம்ம எங்கேயோ போயிருவோம். அதத்தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் செய்து எடுத்து நான் கொடுக்காம வேற யாரு கொடுப்பா சொல்லுங்க பாப்போம். அவ சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். அவ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். பொதுவா வீட்டுல பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தாலே போதும், புருஷனுக்கு தன்னால சந்தோஷம் வந்துடும். பொண்டாட்டிக்கு மூட விட்டு அவ்வளவுதான் நம்ம காலி. தெரியுங்களா? சிம்பிளா சொல்லதா இருந்தா இதான் என் பாலிசி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க, உங்களுக்கு பிடிக்கலையா விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க. என்ன அத்த, கீரை உருவி தரட்டுமா இல்லனா தேங்காய் திருவி தரட்டுமா? அத்த அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதை விட உனக்கு ஏகப்பட்ட சோலி இருக்குமே, போய் பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் இருக்கிறேன். நீ சும்மாவே இரு, நான் என் வேலையை பாத்துக்கிடுவேன். நீ போ. வேற வேலை எதுவும் இல்லனா போன் தான் இருக்குல்ல, இருந்து பாத்துட்டு நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. என்னடா இவா வந்த நல்ல இருந்து அடுக்கலையே பத்தி பிடிச்சிட்டு இருக்காள, நம்ம கையில தரமாட்டாங்களா ஒன்னையும் அப்படின்னு எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத. நான் எதுவும் நினைச்சுக்கிட மாட்டேன். ஆனா சுத்தி இருக்கு பேரு 4-5 கோஷ்டிகள். அது என்ன நினைக்கும் தெரியுமா? வந்த நாள்ல இருந்து மர்மகாரியே தான் சோத்த பொங்கவும் கறிய வைக்கவும் ஒரே சுவாலிய கையில கொடுத்து மண்டலை ஏத்தி விட்டுட்டா போல இருக்கு. மாமியாக்காரி காலுக்கு மேல காலு போட்டுட்டு ஒய்யாரத்துல உட்காந்து தின்னுட்டு இருக்கா. அப்படி இப்படி நாக்கு மேல பல்ல போட்டு பல்லுக்கு மேல நாக்க போட்டு பேசுவாளுவா. மாமியாக்காரி ஒரு குடும்பக்காரின்னு பேர் எடுக்க நான் விரும்பல. அதனாலதான் சொல்லுதேன், அடுக்கலை வேலையெல்லாம் எது உண்டாலும் நான் பாத்துக்கிட்டேன். நீ போய் ஏதாவது போன்ல இருந்தா போய் பாருப்பா. சரிதான், அப்ப நான் துணி துவைக்க வேண்டியிருக்கு, துவைச்சு குளிச்சுட்டு வரேன். சரி, அப்ப துணி துவைச்சு குளிச்சுட்டு வா. பத்மாக்கே பாலமடையா எதுக்கு வரலும் தெரியலையே, மட திறந்த வெள்ள மாதிரி பேசுவாளே. வரட்டு வரட்டு. என்னம்மா சங்கீதா அங்கடி நின்னுட்ட? வாமா வீட்டுக்குள்ள. 500 ரூபா நோட்டு வச்சிருக்கேன். 500 ரூபா நோட்டு கிடைக்குமா சில்லறையாட்டு? என்கிட்ட இல்லையம்மா, என்கிட்டயும் ஒத்த 500 ரூபா நோட்டு தான் இருக்கு. சரிக்கா, அப்ப நான் வாரேன். எங்க போறமா? வந்த உடனே கால்ல வெந்நிய ஊத்தி நிக்க மாதிரி நின்னுட்டு இருக்க. உட்காரா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசி எடுத்துட்டு போனா கொஞ்சம் எனக்கும் மனசுக்கு இதமா இருக்கும்ல. அப்படி சொல்லுவீங்களோ? ஆமாமா, உட்காரு. நல்ல கலையான முகங்க உங்களுக்கு, நல்ல சிரிச்ச மூஞ்சி. உங்க தங்கச்சி மாதிரியே தான். ரொம்ப புகழாதம்மா. ஐயே, நான் இதுக்கு போய் சொல்ல போறேன். நேசதான் சொல்லுவேன். இங்க கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு. ஒரு முக்கியமான வேலையா நானும் ஒரு ஆள் வெளியே கிளம்ப வேண்டி இருக்குங்க. அதான் போனேன். 1/2 மணி நேரம் கழிக்கிட்டுன்னு சொல்லிச்சு. அதுக்காண்டிதான் சரி வீட்டுக்கு போலாமான்னு பார்த்தேன். சரி, திருப்பி வீட்டுக்கு போய் கதவை திறந்து சரிப்படாத பத்தியில நீங்களும் இருந்தனே பத்தியில அதான் டக்குன்னு இருந்துட்டேன். சரி, இப்ப என்ன வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறேன்? இங்க உட்காந்துட்டு இவரும் எங்கேயோ போனே போ. என்னடா இவ இப்படி கேட்கலன்னு எதுவும் தப்பா எடுத்துக்கிட மாட்டேல? அட நீ வேற, நான் இதுக்குமா மன தப்பா நினைக்க போறேன்? அப்படியேப்பட்ட ஆளாதான் என் மூஞ்ச பார்த்து அப்படியே தெரியுது உனக்கு. கேளுமா, சும்மா கேளு. இக்க உங்க மருமவா குடிஞ்சு நம்ம ஒரு வேலை சொல்லுன்னு பார்க்க மாட்டா போல இருக்க. இக்க அவ போட்ல துணி துவைச்சு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி அவ போட்ல பரபரன்னு போயிட்டே இருக்கா. நீங்க பாருங்க, ஒத்த சைடுல ஒலைய வச்சு சோத்த போட்டிருக்கிய, இன்னொரு பக்கம் மடியில கீரைய குனிஞ்சு நிமிந்து இறங்கி இறங்கி உருவிட்டு இருக்கிய. அவ வேற துணி துவைச்சு குளிக்கன்னு போயிட்டா. நம்ம இங்க பேசின கேட்க போகுது. நான் என்னங்க கழுவிட இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்கிய குமரி குமரி? கேட்டதுனால ஆளல சங்கீதா, என் மனசுல இருக்கிறதெல்லாம் வெடிச்சு வெதும்பி வெளியே வருது. வேற என்ன செய்ய, என் தலையெழுத்து எல்லாமே. எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், நம்ம மனசுக்குள்ள எதையாவது பூட்டிக்கிட்டி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களாங்க, ஒரு நாள் வெடிச்சு ஒரேடியா பிபி ஏறி சுகர் அங்கங்க அக்க பரவி கடைசியில் நம்மள ஒரு வழி ஆக்கிருங்க. கடைசியில ஐசில கொண்டு சேக்கடி நிலைமை வந்துரும். அதனால தாங்க சொல்லுதேன், எதையுமே மனசுக்குள்ள வச்சு வெம்பி வெதும்பிட்டு கிடக்க கூடாது. பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட போட்டு உடச்சிருந்துக்கோ. மனசுல இருக்கிறத யார்கிட்ட சொல்லுவேன்? சொல்லுமா சொல்லு. பூட்டி பூட்டி வச்சிருக்கேன். பூட்டு வேண்டாம், ஒரு 10 பூட்டு இருக்கு, அந்த அளவுக்கு பூட்டு போட்ட மாதிரி.
என் மனச கல்லாக்கிட்டு இரும்பாக்கிட்டு கிடக்கேன். வேற என்ன செய்யம்மா? நான் தான் சொன்னோம்லக்க பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட சொல்லிரணும்னு. இப்போதைக்கு பக்கத்துல நான் தானக்க இருக்கேன். சொல்லுங்கக்கா எதுவா இருந்தாலும் என்கிட்ட. இக்கா யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கக்கா. சங்கீதா கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னா அவ வெளியில யாருக்கிட்டையும் மூச்சு கூட விட மாட்டா, அணுக்க கூட விட மாட்டா. உசுரே போனாலும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்னா என்ன பத்தி எல்லாரும் சொல்லுவாவுக்கா. சும்மா சொல்லுங்கக்கா, மனசுல இருக்க கொட்டி தீருங்க. அப்பதான் பாரம் குறைஞ்சாப்ல இருக்கும். என்னது சொல்லமா? நீனே ஒரு 2 கண்ணு கொண்டு பாத்தேலம்மா. அவ நிமிந்த கால மாதிரி வந்து நின்னா. அவ துணியை துவைக்க போய் குளிக்க அப்படின்னு அவ போறா. நீ பாத்துட்டு தானே இருந்த, கேட்டுட்டு தானே இருந்த. வீட்டுல எனக்கு அம்புட்டு வேலையை கிடந்து குறிஞ்சி நிமிந்து குறுக்கு வாய கிடந்து வேலை பார்த்துட்டு ஏதாவது ஒரு வேலை, சின்ன வேலை, இந்த கீரைய மாத்திரமாது இங்க உட்காந்துட்டு பொத்து நாப்புல உருவி தரலாம்லாமா. அது கூட அவளுக்கு செய்ய முடியலன்னா பாருமா, அவளுக்கு கௌரவம் குறைஞ்சிரும். வேற என்ன, அவ அப்ப வீட்டுல இருந்து கொண்டு வந்த கௌரவம் குறைஞ்சிரும். இப்ப உள்ள பிள்ளைகள் பாதி பிள்ளைகள் அப்படிதாங்க இருக்கு, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது. ஆனா நானும் என் மாமியார் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எப்போ என்ன சியாவகம் பண்ணிருக்கேன் தெரியுமா? என் மாமியார் துணிமணி எல்லாம் துவைச்சு போடுறது கூட நான் தாங்க. இப்படி நல்லவளா இருக்கியம்மா. ஆமா, உங்க துணியெல்லாம் யாருக்கு துவைப்பா? போற பக்கம் பார்த்தா அவ துணியை என்கிட்ட கொண்டு தள்ளாம இருந்தா சரிதான். என் துணியெல்லாம் ஏமா நான் தாம துவைப்பேன். இக்க அது இருக்கட்டும், உங்க மோவே எப்படி இப்போ? என்னம்மா கேக்க? உங்க மோவே காமு காப்பி என்ன வித்தியாசங்க சொல்லுங்க. என்னமா சொல்லுதா? காமு காப்பியா என்ன வித்தியாசமா? அது என்னது எனக்கு ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்க. இக்கோ காமுனா கல்யாணத்துக்கு முன்னால, காப்பினா கல்யாணத்துக்கு பின்னால. சும்மா சொல்லப்படாதம்மா. கல்யாணத்துக்கு முன்னாலே எம்மாவே எம்மா எம்மா எம்மான்னு எதுக்கு எடுத்தாலும் எம்மா தான். என் முந்தானியை பிடிச்சிட்டே தெரியுமா சின்ன பையன் மாதிரி. எது எடுத்தாலும் எம்மா அதை எப்படி செய்யணும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு விசிட்டு கேட்காம செய்ய மாட்டாமா. அப்படி இருந்த பையன், என் கைக்குள்ளே வளர்ந்த பையன். எம்மா கல்யாணத்துக்கு போறவு, அதாவது உன் பசையில சொன்னா காப்பிக்கு போறவு. எம்மாவே பொண்டாட்டி 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 தலையில தூக்கி வச்சிடலாம் ஆடிட்டு கிடக்கா. அவ சொன்னதுதானே கேட்கா. அவ முந்தானியை பிடிச்சிட்டே தான் தெரியுதான் பின்னால. ஐயே, இந்த அளவுக்கு மோசமா போயிட்டவங்க நிலைமை. கல்யாணத்துக்கு போறவு கடவுளே ஊருக்கே தெரியுமா? பத்மாக்கா மொவே